welcome to my channel Green Chilli. இன்னைக்கு இந்த jewelry making materials தான் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்ல போறேன். முதல்ல இயரிங்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படும்ன்றது பார்க்கலாம். இது வந்து ஜும்கா மோல்ட், இது சென்வாலி பேஸ், இது மீடியம் சைஸ், இது மீடியம் சைஸ் டோனட். முதல்ல பேஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேசஸ் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி த்ரெட். நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஷேட் த்ரெட் வச்சிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ இது வந்து 35 rupees பாட்டில், 16 rupees. இது இல்லாமல் 12 rupeesல சின்னதாக இதே மாதிரியும் இருக்கும். முதல்ல ரேப் பண்ணுறதுக்கு இந்த மோல்டில் பேஸ் இது முதல்ல இதுதான் தேவைப்படும். இது க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ, த்ரெட். ஃபர்ஸ்ட் இந்த ஐட்டம் தான் ரேப்பிங்க்கு. இயரிங்ஸுக்கு முதல்ல வந்து ஜும்கா ரேப் பண்ணுவோம். ரேப்பிங்க்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டோம். ஸ்டட்டுக்கு ஆன்டிக் ஸ்டட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேட்ச் ஸ்டட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கேன்வாஸ் கிளாத்து, இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன்ஸு, இல்லை நீங்கள் ஃப்ரேம்டு குந்தன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரேம்டு குந்தன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின், பால் செயின் இதெல்லாம் வந்து மேலே பேட்சுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பேட்சுக்கு பின்னாடி ஸ்டட் ஓட்டுறதுக்காக இந்த ஸ்டட் பேஸ் யூஸ் பண்ணுவோம். இயரிங்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஜும்கா கேப் அடியில் போடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், மேலேயும் ஜும்கா கேப் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கொக்கி போடுறதா இருந்தால் ஹேங்கிங் ஹூக்கு, அப்படி இல்லை ஸ்டட்டு வேணும்னா இப்போ பேட்ச் ஸ்டடோ இல்லை ஆன்டிக் ஸ்டடோ யூஸ் பண்ணிப்பாங்க. மெட்டல் ஜும்கா கேப்பு, இது வந்து ஆன்டிக் கேப்பு. இது நார்மல் கொக்கி, இது வந்து ஆன்டிக் கொக்கி. இது சின்ன சைஸு, இது நார்மல் பெரிய சைஸு. இது ஆன்டிக் பேஸ், இது இயரிங்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்மால் ஸ்டட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கீழே நம்ம கம்பி போடுறதுக்காக இந்த ஹெட் பின், ஐ பின் யூஸ் பண்ணுவோம். ஜும்கா கேப்புக்கு மேலே இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு 5 mm யூஸ் பண்ணலாம், இல்லை 3 mm யூஸ் பண்ணலாம் இயரிங்ஸுக்கு ஜும்கா கேப்புக்கு மேலே போடுறதுக்கு. இது வந்து ஸ்டாப்பர்ஸ். இது இயரிங்ஸுக்கு பின்னாடி ஸ்டட் பேஸ் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் போடுறதுக்கு, ஆன்டிக் ஸ்டட்டுக்கோ இந்த மாதிரி பின்னாடி இதெல்லாம் மாட்டுறதுக்காக இந்த ஸ்டாப்பர்ஸ். ஐ பின்னும் ஹெட் பின்னும் வளைக்கிறதுக்கும் கட் பண்ணுறது இது கட்டர், பில்லர். இயரிங்ஸ் மேக்கிங்க்கு மேக்ஸிமம் இங்கே இருக்கிற பொருள் தான் தேவைப்படும். இதை விட அதிகமாக இன்னும் டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம்டு குந்தன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொரியர் அனுப்பும், அதாவது நீங்கள் ரெடி பண்ணிட்டு பார்சல் அனுப்புறதுக்கு இயரிங்ஸ் இதில் போட்டு இந்த மாதிரி இயரிங்ஸ் கார்டை யூஸ் பண்ணலாம். நெக்லஸ் செய்கிறதுக்கு இந்த பொருள்லாம் தேவைப்படும். முதல்ல 10 mm பீட்ஸ், இது 8 mm பீட்ஸு. பீட்ஸ் கலர்லேயும் வரும், ஒயிட்லேயும் வரும். இது கீர் ஒயர், சில்வர்லேயும் வரும், கோல்ட்லேயும் வரும். இது வந்து கியர் லாக்கு. இது பென் பைப்பு, இது வந்து பெரிய சைஸ் பென் பைப்பு. இது வந்து சாதா பென் பைப்பு தான். இது ஆன்டிக்லேயும் கிடைக்கும். இது ஆன்டிக் பெல்ஸ். நான் 3 டிசைனில் வச்சுருக்கேன். இது நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது இந்த டிசைன் தான். இது எக்ஸ்ட்ரா இந்த டிசைன் வாங்கியிருக்கேன். இதை விட இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். இது வந்து கோல்டன் பீட்ஸு. ரேப்டு பீட்ஸ் கோத்துட்டு நடுவில் இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸு யூஸ் பண்ணுவோம் கோக்குறதுக்காக. இது வந்து பிரைட் கோல்டு 8 mm, இதுவும் பிரைட் கோல்டு 5 mm. இது டல் கோல்டு 8 mm, இது டல் கோல்டு 5 mm. நீங்கள் இதுக்கு சின்னதானா நான் இதுக்கு முன்னாடி இயரிங்ஸ்கில் காட்டிட்டு 3 mm அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டல் கோல்டு தான் லாங் லாஸ்டிங். இது வந்து சீக்கிரமாகவே ஒயிட் ஆகிடும். இது வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் இதுவும் கலர் மாறும், கொஞ்சம் லேட் ஆகும். இது சென்பாலி லார்ஜ் சைஸு, இது மீடியம் சைஸு. நார்மலாக நெக்லஸ் செய்கிறதுக்கு 10 mm பீட்ஸும் இந்த லார்ஜ் சைஸும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன பசங்களுக்குன்னு செய்யும்போது நான் வந்து இந்த 8 mm இந்த சின்ன சைஸும் மீடியம் சைஸும் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு பதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் இருக்குது, பெண்ணன் போடும்போது பெண்ணனுக்கு இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா லார்ஜும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாங்காக போடும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லார்ஜ் யூஸ் பண்ணோம்னா அது கரெக்டாக வரும். பெண்ணனுக்கு இது இல்லாமல் டோனட்டு பெரிய சைஸ் இருக்குது, டோனட்டு அது மாதிரி டோனட்டு பண்ணிக்கலாம். இது வந்து பேஸ் பேங்கிள்ஸ், இது 3 mm, இது வந்து 2 mm. மேக்ஸிமம் இந்த குவாலிட்டி தான் கிடைக்குது, இந்த மாதிரி குவாலிட்டி வர மாட்டேங்குது. இது 5 mm, இது வந்து 10 mm, இது 20 mm. மெட்டல் பேங்கிள்ஸ். இதில் சில்க் த்ரெட் ட்ராப் பண்ண முடியாது. இதில் கிறிஸ்டல் வச்சு, கீர் ஒயர் வச்சு, கிறிஸ்டல் கீர் ஒயர் வச்சு இதில் கோத்து கிறிஸ்டல் வச்சு பண்ணலாம், இல்லை லோரியல்ஸ் வச்சு கோத்து பண்ணலாம். இதில் இப்போ இந்த மாதிரி பேங்கிள்ஸுக்கு டிசைனிங்காக பால் செயின், ஸ்டோன் செயின், ஸ்டோன் லேஸ் வந்து இது மாதிரி கலர்லேயும் கிடைக்கும். இது எல்லாம் விட முக்கியமாக அதிகமாக இந்த மாதிரி ஃப்ரேம்டு குந்தன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நிறைய ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் வந்து பேங்கிள்ஸ் மேக்கிங் மெட்டீரியல்ஸ். டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டோன் செயின், ஸ்டோன் லேஸ், இந்த மாதிரி ஃப்ரேம்டு குந்தன்ஸ், பால் செயின் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். காட்டுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்கிட்ட ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.